வணக்கம், குட் மார்னிங் டு ஆல். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினுடைய மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது நேற்று, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி ஆஃப்டர்நூன் இதுக்கான ரிசல்ட் வெளியாச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் 483 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதனுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க. 1:3 ரேஷியோ அப்படிங்கக்கூடிய வாக்கில் எடுத்துருந்துருக்காங்க. சரி, நான் இன்டர்வியூ ரிசல்ட் எப்போ வரும், இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 மாதம் கழிச்சு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வித்தின் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ ரிசல்ட்டுக்கு போஸ்டிங்கான ரிசல்ட்டும் நமக்கு கிடச்சிச்சு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அவங்க கொடுக்கக்கூடிய கேப்சா கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீச்டு ஆன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும், அல்லது நாட் ரீச்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம இந்த குரூப் 2லேருந்து வெளியே போயிட்டோம். ரீச்டுன்னு வந்தவங்க அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டில் சில குளறுபடிகள் நடந்ததா அப்படிங்கிறது ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் யூடியூப்பில் எல்லா கமெண்ட்ஸ்லையுமே நம்ம பார்க்க முடியுது. எல்லா சேனலுடைய கமெண்ட்ஸ்லையுமே பார்க்க முடியுது. நான் 300 மதிப்பெண்களுக்கு, ஸோ 300 மார்க் இருந்துச்சுன்னா நான் 300 மார்க்குமே கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன். ஓரளவுக்கு 70% கண்டென்ட் கொடுத்துருந்தேன். கண்டென்ட் கொடுத்து வித் நீட் ப்ரெசன்டேஷன் இருந்தது. ஆனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா, எனக்கு இன்டர்வியூ போஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் இன்டர்வியூ கூட கிடைக்கல, நாட் ரீச்டுன்னு வந்துருச்சு சிஸ்டர். ரொம்ப வெக்ஸாக இருக்குது. ஏன்னா இதுக்காக நான் 3 வருஷம் செலவு பண்ணியிருந்தேன். அந்த 3 வருஷமே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இல்லை, நஞ்ச பேர் இல்லைங்க, நிறைய பேர் தொடர்ந்து பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். சரி, ரைட்டு. இப்போ பாஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுவும் குறிப்பாக இன்டர்வியூ போஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுக்கு டென்ஷனே கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக போகிறீங்க, இன்டர்வியூ போக போகிறீங்க. அடுத்து உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது அந்த 483 பேருக்கும் கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய அந்த ரீச்டு இருக்கு இல்லையா, இந்த ரீச்டுன்னு வந்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க். இதில் நாட் ரீச்டுன்னு வந்தவங்களுக்கு ஒரு நமக்கு இது மிகப்பெரிய கஷ்டம்தான். 3 வருஷம் செலவு பண்ணி 3 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி அந்த மெயின்ஸ் ரிசல்ட்டில் நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத, யாராக இருந்தாலும் சரி நீ மூவ் ஆன் பண்ணிவிட்டு குரூப் 4க்கு படி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருந்துருப்பாங்க, நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கண்டென்ட் கொடுத்துட்டோம், ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருந்தது, நமக்கு கிடச்சிரும் நான் நினச்சிருந்தோம். சரி, இன்டர்வியூ போஸ்ட்டு கிடைக்காட்டாலும் நான் இன்டர்வியூ கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், அதாவது நல்லா படித்த சில இன்ஸ்டியூட்டில் டாப்பர்ஸ்லாம் இருப்பாங்க, டாப்பர்ஸ்க்கே கிடைக்கல, அதுதான் உண்மை. ஓகேங்களா? நான் இன்டர்வியூ கூட கிடைக்கல. குரூப் 4ல் டாப் மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த குரூப் 2 குரூப் 2A கிடைக்கல. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இதில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரிசல்ட்டில் ஏதாவது குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இந்த குரூப் 2னுடைய ரிசல்ட் நேற்று விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது விட்டுருந்தாங்க. 483 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 483 இவங்க டேரெக்டாக இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இது எத்தனை பர்சன்ட், அதாவது எத்தனை ரேஷியோவில், 1க்கு எத்தனை ரேஷியோ, 1:, எத்தனை ரேஷியோ அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி ப்ரெஸ் ரிலீஸை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, 483. இந்த 483 பேரும் நிம்மதியாக அடுத்த ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வாழ்த்துக்கள், நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு இருக்கலாம். அடுத்ததாக ஒரு வித்தின் நமக்கு 10 to 15 மினிட்ஸில் நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அந்த நான் இன்டர்வியூவில் உங்களுக்கு ரீச்டுன்னு ஒரு கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. ரீச்டு ஆன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தோடனே வந்தவங்க எல்லாருமே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறீங்க. அதில் நாட் ரீச்டுன்னு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த நாட் ரீச்டு ஆன் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த கட்டத்துக்கு வந்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலை. ஆக்சுவலி இந்த குரூப் 2 எக்ஸாமில் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த நாட் ரீச்டு கேண்டிடேட்ஸில் இருப்பீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, அடுத்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் இன்னும் ரொம்ப காலத்தை வேஸ்ட்டு பண்ண தேவை கிடையாது. ஏன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரீச்டு ஆன் நெக்ஸ்ட்டு அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, அதாவது குரூப் 2A
2Aக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு செலக்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,300 சொச்சம் பேர். ஓகேங்களா, அரௌண்டாக 15K அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நேற்று. ஓகேங்களா, ஸோ டேட்டு பார்த்துக்கோங்க 11/1/2024 டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் வாரியம் ஸோ செய்தி வெளியீடு நாள் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கீழ்காணும் தேர்வுகளுக்கான முதன்மை எழுத்துத் தேர்வு கணினி வழி தேர்வுகள் நடத்தப்பட்டன. தேர்வுகள் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அத்தேர்விற்கான அறிவிக்கையில் வெளியிட்ட பிறகு விதிகளின் அடிப்படையில் கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வுக்கான. ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் என்னென்னு பாருங்கள். இந்த பதவியின் பெயர். நமக்கு இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ஒரு டவுட் வர்றதுக்கு என்ன காரணம், இன்னொன்று வந்து செலக்ட் ஆகியும் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுது, அதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 2 இருக்கு இல்லையா, ஸோ இதில் நேர்முக தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் மொத்தம் 6,151 தான். இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மொத்தம் நமக்கு போஸ்டிங் என்ன 6,151. இது வந்து நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. 6,151 போஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் வேக்கன்சி. ஸோ இதற்கான நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 25ஆம் தேதி நமக்கு நடந்துச்சு, பிப்ரவரி மாதம். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஆஃப்டர்நூனும் ஃபோனும் நமக்கு காலையிலையும் மதியமும் நடந்தது இந்த முதன்மை எழுத்து தேர்வு. சரி, இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நேர்முக தேர்வு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க மொத்தம் எத்தனை பேர், 483 பேர். அது எந்த அளவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. இந்த 483 பேரும் 1:3 ரேஷியோவில் எடுக்கப்பட்டவர்கள். ஸோ இந்த 483 பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு அதில் 1/3 பங்கு மட்டும் இன்டர்வியூவுக்கு அனுப்பப்படுவார்கள். மீதம் இருக்கவங்க நான் இன்டர்வியூவுக்கு கலந்துக்கிடுவாங்க. ஓகேங்களா, அந்த மீதம் இருக்கிறவங்களுக்கு நான் இன்டர்வியூவில் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு, முடிஞ்சு. இப்போ இன்டர்வியூக்கு முடிஞ்சு அடுத்தது நான் இன்டர்வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆனவங்க இப்போ நேற்று ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீச்டுன்னு வந்த கேண்டிடேட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா அரௌண்டு 15K, அதாவது 15,317 பேரோ சம்திங் எவ்வளோ வருவாங்க, அரௌண்டாக 15,000 பேர்னு வச்சுக்கோங்க. இந்த 15,000 பேர்னா இதில் பாருங்கள் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்காங்களாமா, 1:25. அங்கேங்க 1:1.25 அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இது வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரெஸ் ரிலீஸ். இந்த ப்ரெஸ் ரிலீஸேவே ஒரு தடவை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணதாக சொல்லப்படுது. சரிங்களா, அப்போ வந்து இந்த விகிதாச்சாரம் அப்படிங்கிறது என்னது 1:2.5. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஒரு பதவிக்கு இப்போ ஒரு வேக்கன்சி இருக்குன்னா அதுக்கு 2.5 ஆளை நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த கணக்கில் தான் எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 15,000 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நாட் ரீச்டுன்னு வந்தவங்க அப்பாடா நம்ம வந்து பரவாயில்ல, இன்னும் ஒரு மாதம். இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்கே செலக்டான சில பேருக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் போனதுக்கு பிறகு, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்களா என்ன, அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த தரவரிசை பட்டியலில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எத்தனை பேருக்கு 6,159. ஓகேங்களா, மொத்த டோட்டல் வேக்கன்சி. அதுக்கு இப்போது செலக்ட் பண்ணியிருக்கவங்களுடைய எண்ணிக்கை என்ன 15,000. அப்போது கிட்டத்தட்ட 9,000 பேர் இப்போது செலக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க குரூப் 2Aல உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபர்களில் இருந்து 9,000 பேர் வெளியேற்றப்படுவீர்கள். புரிஞ்சா ரைட்டா? அப்போ 1:2.5 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் எடுக்கும் பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி இந்த இடத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிட்ட தேவைப்படுது. உங்களுக்கு தேவை 6,151 அப்படிங்கும்போது 1:1 ரேஷியோ எடுத்திருக்கலாம், அல்லது இங்கே என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் 1:2.5 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 15,000 பேரை செலக்ட் பண்ணி அதில் 6,000 பேர் தான், கிட்டத்தட்ட 9,000 பேர் 10,000 பேர் இப்போ இது
வெளியே தான் போகிறாங்க. அவங்களுக்கு பிப்ரவரி மாதம் இல்லை எந்த மாதம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகுதோ அது வரைக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கும் என்ன ஒரு மனக்கவலை இருக்கும் அப்படின்னா, நம்ம பாஸா ஃபெயிலா, நம்ம பாஸா ஃபெயிலா, நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த விதமான ஒரு இந்த தொய்வுகளை அடுத்த கட்டத்தில் அடுத்த தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சார்பாக நம்மளும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம். அதே போல் டிஎன்பிஎஸ்சிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இது வந்து தெளிவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம சேனல்லே பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி எல்லாம் சொல்கிறீங்க, ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அஸ்பிரண்ட்ஸ் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அப்படின்னு இந்த ஒரு எக்ஸாம்ஸுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வருஷமும் ஒரு நொடியில் காணாமல் போகும்போது அந்த அஸ்பிரண்ட்ஸோடைய நிலைமையிலேருந்து யோசிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடம்தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில அஸ்பிரண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, சில இடங்களில் டாப்பராக வந்த அஸ்பிரண்ட்ஸுக்கு எதுவுமே கிடைக்கல, இன்டர்வியூவும் கிடைக்கல, நான் இன்டர்வியூவும் கிடைக்கல. இன்னும் சில அஸ்பிரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே ரிசல்ட் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னவாக இருக்கும், நீங்கள் வந்து அஸ்பிரண்ட்ஸோடைய பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் ஆர்டிஐ போட்டு பார்க்குறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். அதுக்கு அதே போல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ரிசல்ட் வரலை அப்படிங்கிற மாதிரியும், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இல்லை சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாணவர் சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் ஒரு 15 மார்க் அட்டன் பண்ணல, ஒரு 12 மார்க் அட்டன் பண்ணல, அதே போல் 3 மார்க்ஸில் அந்தளவுக்கு அட்டன் பண்ணல, ஆனால் அவருக்கு இன்டர்வியூ போஸ்ட்லேயே கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. நான் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தேன், வித் ப்ராப்பர் கண்டென்ட்டோடு நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு என்ன கொடுக்கணுமோ அதளவுக்கு கொடுத்துருந்தேன். அதே போல் நான் வந்து நீட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு, என்ன மாதிரி வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த விதமான எல்லா ஒரு விஷயங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக பதில் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. ஸோ நாட் ரீச்டுன்னு வந்தவங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு இன்னும் இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ பி ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் மூவ் ஆன் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.